இப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் மிஷன்ஸில் தான் வேலை பார்த்து வந்திருக்கா. அதை பற்றியெல்லாம் பின்னால் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கணும். இந்த அம்மா ரொம்ப சாந்தமான தெய்வம், குழந்தைய போல பழகக்கூடியவ, கேட்டதை பூரா கொடுக்கக்கூடியவ, இப்படி நிறைய கருத்துக்கள் அவளை பிரதானமாக வச்சு கும்புறவங்களாக சொல்லப்படுது. ஆனால் முதலாக இந்த அம்மாவை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காத ஒரு சமயத்தில், இவளோட பேர் கூட தெரியாத ஒரு சமயத்தில், இவளோட சிலையையோ இல்லை படத்தையோ நம்ம பார்த்தப்போ ஒரு சின்ன பயமாவது நமக்கு வந்திருக்கும். அந்த பயத்தின் காரணமா இவளை நம்ம கும்பிடாம விட்டுறக்கூடாது. அவ எந்நேரமும் கோபக்காரியாவே இருக்க மாட்டா, சாந்த சுரூபியாகவும் காட்சி கொடுப்பா. அவளோட அருளை நம்ம வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அம்மா சாந்தமான அம்மா, இந்த அம்மா சாந்தமான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பதிய வைக்கப்படுது. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு சாந்தமா வழிபடக்கூடிய முறைகளை எல்லாம் தாண்டி மற்ற